அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலின் பின்னர் ஈரான் தற்போது ஆக்ரோஷமான பதிலடியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தற்போது இஸ்ரேலும் மத்திய கிழக்கும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழலில் ஈரானின் பதிலடி எவ்வாறு இருக்கின்றது, அது சார்ந்து தற்போது என்ன தாக்குதல்கள் எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அயதுல்லா அல் கமேனி, ஈரானின் சுப்ரீம் லீடரின் உடைய இல்லம், மசூத் பெஷாஷ்கியானின் உடைய ஜனாதிபதி அலுவலகம் இலக்கு வைத்து தகர்க்கப்பட்டதாக முன்னைய காணொலியில் தெரிவித்திருந்தோம். ஆனால் இரண்டு பகுதிகளிலும் தாக்குதல் நடந்தது உண்மை என்றும், ஆனால் ஜனாதிபதி மாளிகையில் பெஷாஷ்கியனோ அயதுல்லா அல் கமேனியினுடைய இல்லத்தில் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனியோ இல்லை என்றும், தாக்குதலுக்கு 2-3 தினங்களுக்கு முன்பாகவே அவர்கள் தாக்குதலை எதிர்பார்த்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் அயதுல்லா அல் கமேனி இராணுவத்திற்கும் ஈரானியர்களுக்கும் அவசரமான அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றார். ரமலான் மாதத்தில் இரத்தம் சிந்துவதையோ தாக்குதலையோ அல்லது அழிவுகளையோ நாங்கள் விரும்புவதில்லை. இருந்தாலும் எதிரி இந்த ரமலான் மாதத்தில், நோன்பு மாதத்தில் திட்டமிட்டு எங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றான். எனவே இதை கருத்தில் கொண்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ரமலான் நோன்பு காலமாக இருந்தாலும் வேறு வழியின்றி உடனடியாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்க படைகளின் தளங்களின் மீதும் தாக்குதல் நடத்துமாறு அவசர உத்தரவொன்றை அயதுல்லா அல் கமேனி விடுத்திருந்தார். இந்த உத்தரவு விடப்பட்டு சில நிமிடங்களிலேயே ஈரான் மிக பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். முதல் கட்டமாக 55 ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய தாக்குதலை தடுப்பதற்காக ஏற்கனவே இஸ்ரேல் குவித்திருந்த வான் பாதுகாப்புகள், அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக நிறுத்தி வைத்திருந்த அத்தனை வான் பாதுகாப்புகளையும் உடைத்து கொண்டு பல பகுதிகளில் இஸ்ரேலிய நகரங்களில் ஈரானிய ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றன என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். டெல் அவிவ், கலிலே, ஹைஃபா, அஷ்கலோன், பல்வேறுபட்ட ஜெருசலேம், ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை என அனைத்து இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஒரே நேரத்தில் ஈரான் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். ஏவுகணைகள் சில இடைமறிக்கப்பட்டாலும் பல ஏவுகணைகளை ஆக்கிரமிப்பு படைகளினாலோ அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்புகளினாலோ இடைமறிக்க முடியவில்லை. குறிப்பாக கலிலி, மேற்கு கலிலி பகுதியில் இடம்பெற்ற ஒரு தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஏவுகணை வீழ்ந்து அந்த இடங்கள் பற்றி எறியக்கூடிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இஸ்ரேலின் பிரதானமான கைஃபா துறைமுக பகுதியிலும் ஏவுகணைகள் வீழ்ந்து மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. டெல் அவிவ் பகுதியிலும் ஒரு ஏவுகணை துல்லியமாக தாக்கி இருக்கின்றது. அங்கும் பரவலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அஸ்கலோன் பகுதியிலும் ஈரானினுடைய ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றன. ஈரானின் ஏவுகணைகள் பரவலாக இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி சீறி பாய்ந்து செல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் தற்போது பங்கருக்குள் பதுங்கி இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் அவசரமாக பங்கர்களுக்குள்ளும் பதுங்கு குழிகளுக்குள்ளும் பாதுகாப்பான தங்குமிடங்களை தேடி ஓடியிருக்கக்கூடிய காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் ஒளிபரப்பி இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பின் மறு அறிவித்தல் வரும் வரை யாரும் பங்கர்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்ற அறிவிப்பு இஸ்ரேல் முழுவதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் முழுவதும் ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பல இடங்களில் விழுந்து வெடித்திருக்கின்றன. போர்க்கால சூழ்நிலையில் உடனடியாக ஏவுகணைகளால் ஏற்பட்ட சேதங்களை அறிய முடியவில்லை. ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி இருக்கின்றன என்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான வீடியோ பதிவுகளை தற்போது வெளியாக இருக்கின்றன. எங்களுடைய அகிலம் மீடியா டீம் வாட்ஸ்அப் சேனலில் நண்பர்கள் அவற்றை பார்வையிட முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈரானிய ஏவுகணை தாக்குதலுக்கென்று டெல் அவிவ், ஜெருசலேம், ஹைஃபா போன்ற பகுதிகள் முழுமையாக தற்பொழுது சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டு கொண்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது. ஏறக்குறைய இஸ்ரேலின் 95% பகுதிகளில் சைரன் ஒலிக்க விடப்பட்டிருக்கும் செய்திகளைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பஹ்ரைன், கத்தார் உள்துறை அமைச்சகங்கள் அவசரமான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் மற்றும் வெளிநாட்டில் வசிப்பவர்களும் வெளிநாட்டு பயணிகளும் உடனடியாக அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். இதற்கிடையில் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க குடிமக்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பான தங்குமிடங்களில் உடனடியாக தங்கி இருக்குமாறும், அவசியமின்றி யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். பஹ்ரைனில் அமெரிக்க தூதரகம் அறிவிப்பு விடுகின்றார்கள். அமெரிக்க குடிமக்கள்
மற்றும் அமெரிக்க குடிமக்களுடன் சார்ந்திருப்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அந்த அறிவிப்பு விடப்பட்டு சரியாக 20 நிமிடங்களில் பஹ்ரைனில் ஒடுக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை தள மீது ஈரானின் கெப்பசோனிக் மிசைல் மிக துல்லியமாக தாக்கி இருக்கின்றது. எதிர்பார்க்கும் நேரத்தில் பஹ்ரைன், ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் ஈரான் தாக்குதலை எதிர்பார்த்திருக்கும் நேரத்தில் இவ்வளவு வான் பாதுகாப்புகளை உடைத்துக் கொண்டு துல்லியமாக அமெரிக்க கடற்படை தளம் மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றன. அமெரிக்க கடற்படை முகாம், அமெரிக்க கடற்படையின் எரிபொருள் வசதிகள், கட்டடங்கள், பயிற்சி முகாம்கள், இராணுவ வாகனங்கள் தரித்து நிற்கக்கூடிய கராச்சி பகுதிகள் என பல பகுதிகள் இடிந்து விழக்கூடிய காட்சிகளும் பற்றி எறியக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. பஹ்ரைன் அமெரிக்க கடற்படை தளம் மீதான தாக்குதலை அமெரிக்க ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது அமெரிக்க மக்கள் மத்தியிலும் அமெரிக்க படைகள் மத்தியிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தன. பிந்திய தகவல்களின் அடிப்படையில் கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களும் ஈரானால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஈரானின் ஏவுகணைகள் அந்த தளங்களையும் தாக்கி இருக்கின்றன என்ற செய்தி வெளியானாலும் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை அவற்றை உறுதிப்படுத்த முடியவில்லை. எனவே துல்லியமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைத்த பின்னர் ஏனைய மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தளங்களில் ஈரானின் தாக்குதல் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்ற விடயங்கள் அறிந்தவுடன் அவற்றை உங்களுக்கு உடனடியாக வழங்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் அமெரிக்காவும் 2ஆம் சுற்று தாக்குதலை ஈரானின் பல்வேறுபட்ட நகர பகுதிகள் மீது நடத்தியிருக்கின்றார்கள். இதில் பல குடியிருப்புகள், பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன. எவ்வளவு என்ற விடயங்கள் வெளியாகவில்லை என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் முழுவதும் ஒரு இராணுவ சட்டம் அமுல்படுத்தப்பட்டதைப் போல மிக முக்கியமாக இராணுவம் ஒரு அவசர அறிவித்தலை மக்களுக்கு விடுத்திருக்கின்றார்கள். எந்த ஒரு அவசர கால நிலைமையும் சந்திப்பதற்கு தயாராக மக்கள் இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் முப்படைகளும் உச்சக்கட்ட விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். கவுதி படைகளும் ஈரான் மீதான தாக்குதல் நடைபெற்ற சில நிமிடங்களில் தாங்களும் களத்துக்கு வருவதாக அறிவித்திருக்கின்றார்கள். செங்கடலில் இனி எந்த கப்பல்களும் செல்ல முடியாது என்றும் கப்பல் போக்குவரத்திற்கு முழுமையாக செங்கடலை மூடுவதாக கவுதிப்படை அதிரடியாக அறிவித்தல் விடுத்திருப்பதுடன் நாங்களும் விரைவில் இந்த களத்திற்கு வரப்போகின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் ஈரான் அமெரிக்காவுடன் நின்று விடாது என்பதையும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையும் பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய சீரழிவுக்கு உட்படுத்தும் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் தெரிவித்து வந்தோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நெதன்யாகு போன்ற ஒரு சிலரினுடைய அதிகார வெறிக்காக, ஆதிக்க வரிக்காக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் ஒட்டுமொத்த உலகமும் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கப் போகின்றது என்பதுதான் துர்ப்பாக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஈரானியர்கள் மண்டியிடுதல் என்பதை விடுத்து எதிரியை எதிர்த்து சண்டையிடுதல் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இதுவரை எந்த நாடும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு தளங்களை இலக்கு வைத்து தாக்க துணியாத நிலையில் ஈரானிய இராணுவம் ஆண்மையுடன் துணிச்சலுடன் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல அமெரிக்க தளங்களை தாக்கி இருக்கின்றார்கள். அது தொடர்பான விவரங்களை, செய்திகளை அளித்து வரும் காணொலிகளில் உங்களுக்கு விரிவாக வழங்குவோம். மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் மிகவும் பாதுகாப்பாக, எந்த நாட்டில் இருந்தாலும், கத்தாரில் இருந்தாலும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்தாலும், சவுதி அரேபியாவில் இருந்தாலும், பஹ்ரைன், குவைத், ஓமான் எங்கிருந்தாலும் அவசியமற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கைகள். ஏனெனில் அமெரிக்க இராணுவத்தை, இராணுவ இலக்குகளை குறிவைத்து ஈரான் ஏவப்படும் ஏவுகணைகள் சில வேளை வேறு திசைகளிலும் பயணிக்கலாம். எனவே மத்திய கிழக்கு நண்பர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரம். தொடர்ச்சியாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான இந்த மோதலில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்ற போரியல் செய்திகளையும் போர் தகவல்களையும் உடனுக்குடன் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.